வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் வெரி வெரி ஸ்பெஷல் என்ற அடைமொழிகளால் உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் வி.வி.எஸ். லட்சுமணன் பற்றிதான் இன்று நாம் மிக ஆழமாக பார்க்க போகிறோம். சர்வதேச கிரிக்கெட் களத்தில் தனது மணிக்கட்டு சுழற்சி பேட்டிங் முறையாலும் ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடித்த வரலாற்று சிறப்புமிக்க 281 ரன்கள் போன்ற அற்புதமான இன்னிங்ஸாலும் இந்தியாவின் வெற்றி கதாநாயகனாக திகழ்ந்தவர் லட்சுமணன். ஆனால் மைதானத்தில் பேட்ஸ்மேனாக அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அவர் ஆற்றி வரும் பணிகள் மிக முக்கியமானது. ஆம், தேசிய கிரிக்கெட் அகாடமி எனப்படும் NCA மற்றும் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ள PCCயின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மைதானத்தின் தலைவராக லட்சுமணன் எடுத்துள்ள புதிய அவதாரமும் இந்திய கிரிக்கெட்டின் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை அவர் எவ்வாறு உருவாக்கி வருகிறார் என்பதும் தான் இன்றைய நமது முதன்மை தலைப்பு. 2021ஆம் ஆண்டின் இறுதியில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் பொறுப்பேற்ற போது அவர் வகித்து வந்த தேசிய கிரிக்கெட் அகாடமியின் இயக்குனர் பொறுப்பு காலியானது. அந்த மிக முக்கியமான பொறுப்பை ஏற்க PCCஐ அணுகிய நபர் வி.வி.எஸ். லட்சுமணன். தொடக்கத்தில் ஐதராபாத்தில் இருந்து பெங்களூருக்கு இடம்பெயர்வதில் சில தயக்கங்கள் இருந்தபோதிலும் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு லட்சுமணன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 134 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8781 ரன்களை குவித்த அவருடைய அனுபவம் இளம் வீரர்களுக்கு வழிகாட்டுவதற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. டிராவிட் அமைத்து கொடுத்த கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்திய லட்சுமணன் வெறும் பயிற்சி மையமாக மட்டும் இருந்த அகாடமியை அதிநவீன தொழில்நுட்பங்களும் அறிவியல் ரீதியான உடற்பயிற்சி முறைகளும் கொண்ட ஒரு உலகத்தர மையமாக மாற்ற உழைத்தார். பெங்களூருவில் PCCI அமைத்துள்ள புதிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மைதானத்தின் வளர்ச்சியிலும் கட்டமைப்பிலும் லட்சுமணனின் பங்கு மிக முக்கியமானது. இந்த மைதானத்தில் அதிநவீன ஜிம், உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி மைதானங்கள் மற்றும் வீரர்கள் காயங்களிலிருந்து விரைவாக மீண்டு வருவதற்கான அதிநவீன மறுவாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளனர். இந்திய கிரிக்கெட்டின் மிகப்பெரிய பலமே அதன் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எனப்படும் மாற்று வீரர்களின் பலம்தான். மூத்த வீரர்கள் காயமடையும் போதோ அல்லது ஓய்வு பெறும் போதோ அந்த இடத்தை உடனடியாக நிரப்புவதற்கான திறமையான இளம் வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பணியை லட்சுமணன் மிக சிறப்பாக செய்து வருகிறார். இந்தியா A மற்றும் இந்திய அண்டர்-19 அணிகளின் செயல்பாடுகளை நேரடியாக கண்காணித்து உள்நாட்டு போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் இளம் வீரர்களுக்கு சர்வதேச அனுபவத்தை கொடுக்கும் வகையில் சுற்றுப்பயணங்களை திட்டமிடுகிறார். 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்ற பிறகு ராகுல் டிராவிட்டின் பயிற்சியாளர் காலம் நிறைவடைந்த போது இந்திய மூத்த அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்குமாறு லட்சுமணனை PCCI அணுகியது. ஆனால் லட்சுமணன் அந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்டார். இந்திய மூத்த அணிக்கு பயிற்சியாளராக செல்வதை விட இந்திய கிரிக்கெட்டின் அடித்தளத்தை பலப்படுத்தும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மைதானத்தின் தனது சேவையை தொடர்வதே முக்கியம் என்று அவர் கருதினார். தனது தொலைநோக்கு பார்வையை முழுமையாக செயல்படுத்த PCCI தனக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு வரை இந்த மையத்தின் கட்டமைப்பையும் நெறிமுறைகளையும் முழுமையாக முறைப்படுத்திய பிறகே அடுத்த கட்ட முடிவை எடுப்பேன் என்றும் அவர் பகிரங்கமாக அறிவித்தார். பொதுவாக முன்னணி வீரர்கள் பல சர்வதேச போட்டிகளுக்கு பிறகு IPL அணிகளின் வழிகாட்டியாகவோ அல்லது அதிக சம்பளம் தரும் கமெண்ட்ரி பணிகளுக்காகவோ ஈடுபட விரும்புவார்கள். ஆனால் லட்சுமணன் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியின் மெண்டார் பதவியையும் கமெண்ட்ரி பணிகளையும் துறந்து இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். அதேபோல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையம் என்பது வெறும் காயமடைந்த வீரர் வந்து சிகிச்சை பெறும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு வீரரின் முழுமையான திறமையை வெளிக்கொண்டு வரும் தளம் என்பதை லட்சுமணன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் காயங்களில் இருந்து மீண்டும் மீண்டும் பழைய வேகத்தோடு களமிறங்குவதற்கு லட்சுமணனின் தலைமையிலான மருத்துவ மற்றும் உடற்பயிற்சி குழுவே முக்கிய காரணமாகும். மேலும் மகளிர் கிரிக்கெட்டின் வளர்ச்சியிலும் லட்சுமணன் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இளம் பெண் கிரிக்கெட் வீரர்களுக்கு சிறந்த பயிற்சி வசதிகளையும் தேசிய அளவிலான உள்கட்டமைப்பையும் ஏற்படுத்தி தருவதில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் முக்கிய பங்காற்றி வருகிறது. இறுதியாக, ஒரு வீரராக மைதானத்தில் இந்தியாவிற்கு பல வரலாற்று வெற்றிகளை பெற்றுத்தந்த வி.வி.எஸ். லட்சுமணன் இன்று திரைக்கு பின்னால் இருந்து இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான எதிர்காலத்தை செதுக்கி வருகிறார். வெற்றிகளும் கோப்பைகளும் ஒரு நல்ல கட்டமைப்பும் மற்றும் திட்டமிடலின் விளைவாக கிடைக்கும் என்று லட்சுமணனின் தத்துவம்தான் இந்திய கிரிக்கெட்டை உலகளவில் முதன்மை அணியாக தொடர்ந்து தக்கவைத்து வருகிறது. இந்திய கிரிக்கெட்டின் இந்த அமைதியான சிற்பிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.